மாணவிக்கு நீதி கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை கைது செய்ததற்காக திமுக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலை வளாக பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டியும் சிறுமிகள், கல்லூரி மாணவிகள், பெண்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி உள்ள திமுக அரசை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்ததற்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஞானசேகரன் குறித்து வெளிவரும் புகைப்படங்கள் மற்றும் தகவல்களால் இந்த வழக்கில் திமுக ஏதேனும் அரசியல் தலையீடு ஏற்படுத்துமோ என்ற சந்தேகம் வலுப்பதாக கூறியுள்ளார். அனைத்து உண்மை குற்றவாளிகளும் பிடிபட்டு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை அதிமுகவின் போராட்டம் தொடரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் ஆட்சியில் பாதிக்கப்பட்ட பெண்கள் துணிச்சலாக புகார் தரும் நிலையில் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தும் விதமாகத்தான் எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கை அரசியலை மக்கள் பார்ப்பதாக அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், போட்ட காசை விட லாபம் ஜாஸ்தியா வரணும். இங்க ஒருத்தர் ஆயில் மில் நடத்தி மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. முதலமைச்சராக இருந்தபோது 13 அப்பாவி பொதுமக்களை காக்கை குருவிகளை சுடுவது போல சுட்டுக் கொன்றதையே டிவியை பார்த்து தெரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி இன்னும் திருந்தாமல் பத்திரிகைகளில் வந்த கிசுகிசுவை அடிப்படையாக வைத்து போராட்டம் என்ற பெயரில் மக்களை வாட்டி வதைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். திராவிட மாடல் ஆட்சியில் பெண்கள் உயர்கல்வி பயில்வது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதை சிதைக்கும் வகையில் சார் யார் என்று இல்லாத ஒன்றை கேட்டு அரசியல் ஆதாயம் தேடுவதாக தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் அரசின் முன்னோடி திட்டமான புதுமை பெண் திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று முடித்து உயர்கல்வி பயில்வோருக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாலியல் புகார்களில் பெண்கள் காவல்துறையினரிடம் புகார் அளிக்கவே அஞ்சி நடுங்கிய நிலை திராவிட மாடல் ஆட்சியில் மாற்றப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்கள் துணிச்சலாக புகார் தருகிறார்கள். அவர்களை மீண்டும் அச்சுறுத்தும் விதமாகத்தான் எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கை அரசியலையும் போராட்ட நாடகத்தையும் மக்கள் பார்ப்பதாக அமைச்சர் கோவி செழியன் குறிப்பிட்டுள்ளார்.